So valuation of intangibles, intangible assets like copyrights, goodwill and brand. Okay. Ind AS number 38 la intangible asset is identifiable non-monetary assets without physical substance அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். Ind AS number 38 ல requires an entity to recognize intangible assets இருந்துச்சுன்னா when purchased or self created. நீங்க intangible assets பைசா கொடுத்து வாங்கியிருக்கலாம் அல்லது நீங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்பதான் நீங்க பண்ணோம். And only if it is probable that future economic benefits வந்து இந்த intangible assets இருக்கிறது சொல்லணும். And the cost of the assets can be measured. இதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத மெஷர் பண்ண முடியும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அதாவது காஸ்ட் மெஷர் பண்ண தெரியணும், அது இல்லாமல் இந்த intangible assetsனால ஃபியூச்சர்ல எனக்கு எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா you can measure it properly. So இதெல்லாம் பியூர்லி Ind ASல இருந்து வரக்கூடியது தான். ஓகே. If asset acquired separately, தனியா ஒரு intangible assets ராயல்ட்டிக்காக பணத்தை கொடுத்து ராயல்ட்டி வாங்குறேன், நான் am enjoying the royalty அப்படி சொன்னாக்க இதை வந்து acquisition cost 1 lakh கொடுத்து வாங்கினீங்கன்னா 1 lakh நீங்க எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. X Y பேமெண்ட் மேட் 1 lakh, Y கிட்ட இருந்து இவருக்கு என்ன வருது, ராயல்ட்டி நீங்க இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த ராயல்ட்டியோட வேலை 1 lakh. If asset is acquired in a business combination or through a government grant, okay, if asset is acquired in a business combination or through a government grant, okay, fair value of the assets will be taken. Government grants கொடுத்திருக்காங்க, நீங்க ராயல்ட்டி வாங்குனீங்க, அது full and full grants கொடுத்திருக்காங்க, it has no value அப்படினா அதுக்கு fair value என்னவோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒரு கம்பெனி நீங்க வாங்கிக்கிறீங்க, அக்விசிஷன் பண்றீங்க, அக்விசிஷன் பண்ணும்போது அந்த கம்பெனியோட அசெட்ஸ் உங்களோட அசெட்ஸா மாறுது இல்லையா, அந்த பிசினஸ் உங்களோட பிசினஸா மாறுது இல்லையா, அது பேர் பிசினஸ் காம்பினேஷன். பை த டைம் ஃபேர் வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ் வில் பி டேக்கன். அதே சமயத்தில் இன்டர்னலி ஜெனரேட்டட் அப்படின்னு சொன்னா அதை டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்ன செலவு பண்ணீங்க அப் டு டியூரிங் தி டெவலப்மெண்ட் ஃபேஸ், ரிசர்ச் ஃபேஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரிசர்ச் ஃபேஸ் அப்படிங்கிறது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம், பலது மெட்டீரியல்ஸ் ஆகும், சிலது வீணா போயிடும். கன்ஃபார்மா இது வரும்னு சொன்ன பிறகு அது ஃபர்தரா ப்ராசஸ் பண்றதுக்கு டெவலப்மெண்ட். கன்ஃபார்மா வரும்னு சொன்னது பிறகு என்ன செலவு பண்றீங்களோ அதை மட்டும் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இட் ஷுட் நாட் பி கேபிட்டலைஸ்ட். ரைட். ஐடென்டிஃபைங் ஃபேர் வேல்யூ ஆஃப் இன்டான்ஜிபிள்ஸ். We have income approach here. Excess earning method. Super profit method சொல்றோம் இல்லையா, அதான் excess earning method சொல்லலாம். ஓகே. நார்மலா 1 லட்சம் ரூபாய் முதல் போட்டால் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. Because of this intangible assets you are able to earn 12,000 rupees. இந்த எக்ஸ்ட்ரா 2,000 வந்தது காரணம் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியோட தான் அப்படி சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த intangible assets தான் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணிக்கலாம். Now இதெல்லாம் பேர் கொடுத்திருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். For example, relief from royalty method, premium profit method, with or without method, greenfield method, distributors method, we have few methods here. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்ல இருக்கக்கூடிய சில வேல்யூவேஷன் சம்ஸ் பார்த்துட்டு இந்த தியரியை பார்க்கலாம். For example, illustration number 10. Okay. Now once again, let's say B. Goyal, the current copyright holder of the book Business Valuation and Practitioners Guide Valuation Companies, is willing to sell the copyrights of his book to a publisher who is keen to buy the copyrights. Business Valuation Practitioners Guide ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்திருக்கார். அந்த இத காப்பிரைட்ட பப்ளிஷர் கிட்ட கொடுக்கறாங்க. அப்ப அது என்ன வேல்யூ கொடுக்கிறது? Currently 2,500 copies of the book are sold
at an annual price of 1,750 per book, and the cost of production, distribution, and other royalty amounts to 70% of sales at the time. The book is becoming popular, and then the publisher estimates that the sales of the book may increase by 5% every year for the next 5 years, and 2% from year 6 to 10. This is including the newer editions of the same book. However, after 5 years, given the introduction of other books on the same subject, dilution of exclusively violation of copyrights and plagiarism, there may not be any special advantage from the books beyond year 10. 10 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப பேர் புக் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இதுல இருந்து பல பேர் காப்பி அடிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் போயிடும், பிளாஜரிசம். ஓகே, இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும். Assuming a discount rate of 10%, we can assess the value of the copyright as follows. ரொம்ப simple. So you have to find out the 70% being your overall cost, including the royalty. அப்ப அதெல்லாம் subtract பண்ணிட்டு what is the revenue ன்னு பாருங்க. What is the revenue ன்னு பாருங்க. So 1,750. Okay. 1,750. ஒரு எத்தனை காப்பீஸ்? 2,500 காப்பீஸ். And உங்களுடைய கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்கும்? only 30%, 70% காஸ்ட். அப்ப இது போட்டீங்கன்னா என்ன ரேட் வருது? See, 1,750 into 2,500 into 0.3, 13 lakhs 12,500. 13 lakhs 12,500. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணோம்? இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல 5% சேர்த்துங்க. இது மாதிரி 10 வருஷம். ஓகே ஓகே 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 13,13,000 ரூபாய் கிடைக்குது. இன் தௌசண்ட்ஸ்ல போட்டுக்கிறேன். இதுல 5% சேரும், 5% சேரும், 5% சேரும், 5% சேரும். 6th இயர்ல இருந்து the growth decreases to, இது கரண்ட் வேல்யூன்னு வச்சுக்கலாம், 13.33 இன்றைய மதிப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல 5%, மொத்தம் 5 வருஷத்துக்கு 5% growthல இருக்கும். 6ல இருந்து 2% தான் growth இருக்கும். அப்ப அந்த வேல்யூ போட்டு இதான் கேஷ் ஃப்ளோ. இந்த வேல்யூடைய பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 10% போட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா that is what about value of the copyright. Is that okay? அவ்வளவுதான். திரும்ப இந்த கால்குலேட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எகைன் டைம் வேல்யூ ஆஃப் மணி தான் கேஷ் இன்ஃப்ளோ உடைய ஸ்ட்ரீம். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்க கேஷுவலா அந்த என்பிவி மாடல் கிளியரா தெரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. சி 0th பீரியட் ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகிட்ட போது 5 இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் 2% 10% PE ஃபேக்டர் multiply these two, then இதோடைய summation being your value of the copyright. That's all. So valuation எல்லாத்துக்குமே இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி தான் மெயின். அது நான் ஏற்கனவே வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ்லாம் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். அதையும் போய் பார்த்துருங்க. ஒரு முறை ஏற்கனவே பார்த்துருக்கணும் அதெல்லாம். ஓகே, இன்டர்ல படிச்சிருப்பீங்க, ஃபைனல் குரூப் 3ல படிச்சிருப்பீங்க. தென் ஆல்சோ அவைலபிள் ஹியர். Now we'll go for the next one. In case of goodwill, okay, நீங்க ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படி அப்படி சொன்னாக்க, in case of acquisition, ஒரு 10 அசெட்ஸ் ஒரு 3 லைபிலிட்டிஸ் சேர்த்து வாங்குறீங்க. 10 அசெட்ஸோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய், 3 லைபிலிட்டிஸோட வேல்யூ 3 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய். பட் யூ ஆர் பேயிங் 8 lakhs. So worth net assets on the 7, but you are paying 8 lakhs. Now 1 lakh excess payment will be considered as your goodwill. Purchase consideration payable minus fair value of the assets acquired. இந்த goodwill நம்ம ஏற்கனவே CFR ல படிச்சிருப்போம். அதே CFR ல படிச்ச goodwill concepts தான் இங்கே நமக்கு இருக்கு. You can just to finish up the book back problems easily. அதனால அதை மட்டும் பார்த்துடலாம். ரைட், சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல equity share capital, reserve surplus, trade investment, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. additional information. What are the additional informations we have? See here. Eleventh question.
So fair value of the property இங்க கொடுத்திருக்காங்க. Goodwill எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Goodwill is calculated 5 years purchase based on the average super profits. Calculate the goodwill and the value of the business. Goodwill value கண்டுபிடிக்கணும், business value கண்டுபிடிக்கணும். So assets minus liabilities. Liabilities என்னென்ன இருக்கு, இது ரெண்டு மட்டும் தான் liabilities. அதே மாதிரி equipment உடைய value 36 lakhs, 28 இருந்துச்சு, இன்னொரு 8 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. And fair value of inventory 24 lakhs, அது ஒரு 4 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Then what about the ultimate value here for the first year? 70.8. 70.8. Value appreciation ஒரு 12 lakhs. And இது trade payables only தான் இருக்கு, sorry, only the trade payables. From there 12 lakhs is subtracted. Okay. $12 lakhs subtract பண்ணிட்டோம்னா first year 70 lakhs 80,000 rupees. Capital employed as on this date was 73 lakhs 20,000 கொடுத்திருக்காங்க. இது வந்து year beginning opening, இது year end. Okay. அப்ப யூசுவலா நம்ம average capital employed எடுத்துக்கிறது வழக்கம். புக்ல இந்த பாருங்க. Yeah, okay. So this is the answer. Fair value எல்லாமே கரெக்டா இருக்கு. புக்ல இது 36 lakhs எடுத்திருக்காங்க, இது 24 lakhs எடுத்திருக்காங்க, இது 0.4 எடுத்திருக்காங்க. 22.4 lakhs 2.4 lakhs ஆன்சர் போட்டாங்க. இட்ஸ் எரர் இன் தி டெக்ஸ்ட், மத்தபடி எல்லாமே சேம் தான். இங்க பாருங்க. So this is 22.4 lakhs இருந்தது, புக்ல ஆன்சர் போடும்போது இந்த மாதிரி தப்பா போட்டாங்க. மத்தபடி capital employed as per the error வந்து 50, 80, opening closing ரெண்டோட average போட்டீங்கன்னா 62 lakhs. இதுல நார்மல் ப்ராஃபிட் வந்து 7,75,000, பட் நெட் ப்ராஃபிட் earn பண்ணது 8,40,000. Any amount earned beyond the normal profit is your வேற ஏதாவது adjustments இருக்கா? No, we don't have any other adjustments. Okay. Okay. Now, so here the answer being adjusted net profit 12,40,000 கொடுத்திருக்காங்க. இது நார்மல் ப்ராஃபிட், இதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. பட் நீங்க ப்ராஃபிட் earn பண்ணது இது ஆக்சுவல் ப்ராஃபிட், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சூப்பர் ப்ராஃபிட். இந்த மாதிரி 3 வருஷமும் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிங்க, அதோட ஆவரேஜ் எடுங்க. தட்ஸ் வாட் எவர் ஆவரேஜ் சூப்பர் ப்ராஃபிட் இன்டு 5 years. தட்ஸ் ஆல். இந்த அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி இவங்க என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லா வருஷமும் அந்த 4 lakhs அஸ்யூம் பண்ணியிருக்கிறாங்க. 20 பதிலா 24 பதிலா 20, 24 பதிலா 28, 28 பதிலா 32. அப்போ ஓப்பனிங்கும் இந்த டிஃபரன்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற அர்த்தம். ரைட். க்ளோசிங் வேல்யூ, அதாவது க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூ, ஃபேர் வேல்யூ ஆஃப் இன்வென்டரி. உங்களுடைய P&L அக்கவுண்ட்ல your net profit being 8.4 lakhs. எவ்வளவு இருக்கு? 8.4 lakhs.
அப்ப 8.4 lakhs அப்படிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு போட்டிருந்ததுனால அப்படின்னு சொன்னாக்க as per the books எவ்வளவு இருக்கு 20 lakhs போட்டதுனால. பட் இன்னைக்கு என்ன தெரிய வருது, இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 20 lakhsல 8 lakhs 40 போக அதர் காஸ்டா இருக்கலாம், அதர் காஸ்டாக இருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதர் காஸ்ட் 11 lakhs 60, க்ளோசிங் ஸ்டாக்க வந்து 20 lakhs போடுங்க. இப்ப டேலி பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், 24 ஆக்கிடுங்க. ஒரிஜினல் காஸ்ட் தப்பா போட்டுருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுமா டு தட் எக்ஸ்டென்ட் 12 lakhs 40. That 12 lakhs 40 is taken here. That 12 lakhs 40,000 is taken here. Okay. So profit 840 for the year after valuing the closing stock lower. Otherwise the profit being 12 lakhs 40 is the actual profit. Opening capital employed, closing capital employed would average normal rate of return which multiply பண்ணிட்டீங்கன்னா 7,75,000 is the normal profit. But this is the income earned அப்படின்னா your super profit is this one. Similarly year on year calculate பண்ணுங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இதோட average next year, இதோட average next year, மற்றதெல்லாம் same calculations தான். You can get the goodwill easily. goodwill நம்ம ஏற்கனவே டீடைலாவே பார்த்துட்டோம் CFRல, அதனால இதை தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Then in case of other intangible assets like valuation of brand valuation எல்லாம் டைம் வேல்யூ பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு என்ன இன்கம் வருது அதோட பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த டாபிக்லாம் ஓவர் ஆயிடும். டேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஆன்சர் பாருங்க. Yeah, we'll discuss this. சொல்யூஷனும் சேர்த்து இதே சம்ல நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சேன். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. இப்ப பிராண்ட் வேல்யூவேஷன் எப்படி பண்ண போறீங்க? Logos Limited is considering evaluating its brand value. It has projected the revenues for the next 5 years as follows. 5 years ஒரே revenue. The royalty rate of similar business is 10%. The company believes that brand specific revenue is 3% of the royalty factor. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெவென்யூல பிராண்ட் ஸ்பெசிபிக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிராண்டுக்காக 3% ரெவென்யூ வருது அப்படின்றாங்க. ஓகே, 3% ஆஃப் தி ராயல்டி ஃபேக்டர். ராயல்டி ஃபேக்டர் எவ்வளவு வரும்? இதுல ராயல்டினால 10% வருது, 2000 rupees. 2000 rupees. அந்த 2000ல பிராண்டோட வேல்யூ எவ்வளோ? 3%. பிராண்ட் வேல்யூ 3% on this 60. அவ்வளவுதான். அப்ப 10 into 3%. 10% into 3% is equal to 0.3% தான் உங்களுடைய ரெவென்யூவா இருக்கும். அப்ப 20,000க்கு நீங்க 0.3%, அதாவது 10% வந்து ராயல்டி, அந்த ராயல்டில 3% வந்து பிராண்ட் வேல்யூவா இருக்கும், பிராண்ட் ரிலேட்டட் ரெவென்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.3%. அப்ப 20,000 into 0.3% 60. இல்லைன்னா 10% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3% கண்டுபிடிங்க, அதே தான் வரும். இங்க 66, இங்க வரும்போது 24,200 into 0.003, 72.60, here 79.80, 87.90, and the discount rate is there. So 12% discount factor வச்சு multiply பண்ணிட்டு present value கண்டுபிடிங்க. So this is what about the cash flow related to the brand PV factor. If you multiply these two, that is what about the discounted cash flow or present value of the cash flow. Either summation is equal to the net present value of the brand. Clear? Other intangibles, எந்த ஒரு asset இருந்தாலும் இதான்ப்பா valuation. Okay. Other intangibles, trademark, trade names, leasehold assets, whatever it may be. Okay. Whatever it may be. Same way. Let me finish up this. அதுவும் இதுவும் டைம் வேல்யூ ஆஃப் மணி தான்.
Yeah. JDM Limited has estimated into a lease agreement to use an equipment for 7 years. The initial cost paid is Indian rupee 50,000 and then the lease rental being 20,000 per year. The incremental borrowing rate of the lease is 9% per annum. What should be the right of use asset as per IndAS number? IndAS la kuda irukku illaya, hire purchase alla right of use. You might have again studied in your CFR. அதே தான் இங்க. இதனால வரக்கூடிய cash flow incremental rental due to the lease வந்து 20,000 7 வருஷத்துக்கும். Your cost of capital being 9%. அப்ப நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. You can discount this. Initially ஒரு 50,000 செலவு பண்ணிருக்கீங்க. This is cash outflow at 0th period. Cash outflow at 0th period. Okay. So we got this value up to 7 years. 7 வருஷம். P factor. நீங்க annuity factor போடலாம். 20,000 into annuity factor for 9% for 7 years minus initial investment 50. இது subtract பண்ணி போடலாம். Annuity factor என்ன சொல்றேன்? 1 divided by 1.09. 1, 2, 3, 4, 5, 6, 7. Yeah, this value being 5.033 minus 50,000. Okay. So நீங்க வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். Annuity factor எவ்வளவு பெருசு போடணும்னு அவசியம் இல்லை. You get okay, P factor for 9% தானே. Okay. 20,000. Okay. So into 20,000 minus 50, your ultimate value being 50,659 வருது. Fractional difference due to the rounding of error. Is that clear? So with that, the normal valuation procedure is over. சின்ன சின்னதா இருக்கக்கூடிய தியரி பார்ட்டையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கான்செப்ட் நீங்க ஏதோ பேமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க, இதனால உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கு. That cost should be capitalized and it can be amortized over the period like other assets. It can be depreciated, but usually it should not exceed 40 years னு சொல்லி இருக்காங்க. The license fee may be payable to the government permits for the government permits running port and all mining இதெல்லாமே வந்துருது. Franchise வந்து contractual agreement அவ்வளவுதான். The value what you pay will be considered as franchise payment that is amortized over the period. Private enterprises license அப்படிங்கிறது government entity இருந்துச்சுன்னா அது லைசன்ஸ் ஒரு யூஷுவலா. R&D research and development வரும்போது ரெண்டு ஃபேஸா நம்ம பிரிக்கிறோம். ரிசர்ச் ஃபேஸ், டெவலப்மெண்ட் ஃபேஸ். பல இதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிப்போம். ஒரு 10 அப்ரோச்சஸ் பார்த்தோம், 9 அப்ரோச்சஸ் யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு, ஒன்னு நல்லா இருக்கு, அது கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண பிறகு டெவலப் பண்ணுவாங்க. கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் சம் மோர் டைம். அப்படின்னா ஒன்ஸ் இட் இஸ் கன்ஃபார்ம் தட் இட் இஸ் கோயிங் டு பி கமர்ஷியலைஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க தென் தட் டெவலப்மெண்ட் காஸ்ட் கேன் பி கன்சிடர் as your assets value. அது ஓவர் த ரிமைனிங் லைஃப் எவ்வளோ வருஷம் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கு நீங்க அமர்டைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காஸ்ட் யூ ஆர் பேயிங். நோ, கம்ப்யூட்டர் வாங்குறேன், அதோட விண்டோஸ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்குறேன், இட் காஸ்ட் மீ 1 lakh or 2 lakhs. நான் ரெடிமேடா வாங்காம எனக்குன்னு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த டிசைனிங், கோடிங் காஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாமே சாஃப்ட்வேர் காஸ்ட்ல சேர்த்துக்கலாம். கேன் பி அமர்டைஸ்ட் ஓவர் த பீரியட். தட்ஸ் ஆல். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். எக்ஸஸ் ஏர்னிங் மெத்தட். எக்ஸஸ் ஏர்னிங் மெத்தட்னா ராயல்டி இல்லாமல் என்ன ஏர்னிங்ஸ், ராயல்டினால உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ, ராயல்டி இல்லாமல் நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இந்த ராயல்டி வாங்குறதுனால நீங்க 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறீங்க, தட்ஸ் ராயல்டி வேல்யூ இஃப் யூ பே. அல்லது நீங்க ராயல்டி கட்டினதுனால நீங்க என்ன செலவை கட்டுப்படுத்துறீங்க, ரிலீஃப் ஃப்ரம் சம் எக்ஸ்பென்சஸ் பிகாஸ் ஆஃப் ராயல்டி, தட் இஸ் கால்ட் ரிலீஃப் ஃப்ரம் ராயல்டி மெத்தட். ராயல்டி இல்லாமல் பல விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு காஸ்ட்லியா இருந்துச்சு, ராயல்டி போனா போட்டுன்னு கட்டினீங்க, ஒரு 5,000 ரூபாய் கட்டினீங்க, பட் அதனால உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் மாசம் செய்ய வேண்டிய செலவு குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் வாட் அபௌட் தி வேல்யூ ஆஃப் தி ராயல்டி. பிரீமியம் மெத்தட். பிரீமியம் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் மாதிரி. அது 1 year 2 yearsக்கு சேர்த்து 3-4 வருஷத்துடைய பிரீமியம் எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, சூப்பர் ப்ராஃபிட், அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வித் ஆர் வித்தவுட் மெத்தட். வித் ஆர் வித்தவுட் மெத்தட்னா எந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் நம்ம வாங்குறோமோ அந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அது சேர்த்து எனக்கு என்ன ரெவென்யூ, வித்தவுட் தட் வாட் இஸ் மை ரெவென்யூ ஆர் காஸ்ட்னு பாருங்க. இதோட சேர்த்து என்னுடைய காஸ்ட் வந்து 1000 ரூபாய்,
இது இல்லாமல் நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னா 2000 ரூபாய். அப்ப 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நமக்கு சேவிங்ஸ் வருதா இல்லையா? தட் இஸ் டியூ டு திஸ் பர்டிகுலர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். And we have the greenfield method of valuation also. Okay, greenfield method franchise agreement க்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. This is used for means franchisee-க்காக யூஸ் பண்றாங்க. Okay, and distributor method இது வந்து மல்டி பீரியட் அதோடைய டிஸ்கவுண்ட் பீரியடுடைய வேரியேஷனா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, மல்டி பீரியட் எக்ஸஸ் ஏர்னிங், அதாவது பிரீமியம் ப்ராஃபிட் இருக்குல்ல, அது எக்ஸஸ் ப்ராஃபிட் சொல்லலாம், அதுவே நம்ம இங்க எடுத்துக்கலாம். பாருங்க, ரிலீஃப் ஃப்ரம் ராயல்டி மெத்தட், மல்டி பீரியட் எக்ஸஸ் ஏர்னிங் மெத்தட், மல்டி பீரியட் எக்ஸஸ் ஏர்னிங், சூப்பர் ப்ராஃபிட் எத்தனை ஒரு 4 வருஷம் எடுக்கிறீங்க அதை எடுத்துக்கலாம். வித் ஆர் வித்வுட் மெத்தட். கிரீன்ஃபீல்ட் மெத்தட் இஸ் predominantly used in franchise agreement. The basic assumption for valuing using the greenfield method is that intangible assets to be valued is the only asset with all other intangible and intangible assets being created. Okay, leased or acquired. Valued is the only asset. Okay, instead of contributory assets, அதாவது வேற எந்த அசெட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ண, இது தனிப்பட்ட முறையில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது இதுதான் மெயின். வேற எல்லா அசெட்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பெருசா ரெவன்யூ வரல அப்படிங்கிறது கிரீன்ஃபீல்டு மெத்தட். ஓகே, டிடக்டட் ஃப்ரம் த கேஷ் ஃப்ளோ. ஸோ மற்றவருடைய இதுக்கு மேலே இது ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிரீன்ஃபீல்ட்னா ஃப்ரான்ச்சைஸிக்கு யூஸ் ஆகும். அண்ட் வேற அசெட்ஸோட கம்பேரிசன் இல்லாமல் பண்றோம்னு வச்சுக்கலாம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மெத்தட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேரியேஷன் ஆஃப் MME மெத்தட். ஓகே, மல்டி பீரியட் எக்ஸஸ் ஏர்னிங் மெத்தட்னு பார்த்தோம்ல, அதோட வேரியேஷன்ஸ் தான் இதுவும். வேல்யூவேஷன் ஆஃப் கஸ்டமர் பேஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் உடைய லாயல்ட்டி, எத்தனை வருஷம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மெத்தட்னு நம்ம மீன் பண்றோம். ஓகே, apply to value another intangible assets, valuation of customer based intangible assets when MEEM is applied to the value another intangible assets considered to be more significant. Okay, see இதெல்லாம் நார்மல். எகைன் இதுலயும் கேஷ் ஃப்ளோஸ் தான் மெயினா. கேஷ் ஃப்ளோஸ் இல்ல என்ன பைசா கொடுத்து வாங்குறீங்களோ அது பேர் காஸ்ட் அப்ரோச். So these are the approaches we have. So with that valuation of intangibles, copyrights and goodwill. Goodwill நான் இங்க டீடைலிங் கம்மியா தான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா goodwill நம்ம CFRல டீடைலா பார்த்துட்டோம். அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 7A 8Aங்கிற டாபிக்ல ஆட் பண்ணியிருப்பேன். You can go and see. இந்த 7A I think 7Aலயே இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்துருது. Now let's see valuation of human resources. Only few companies are now showing the valuation of human resources and valuing the human resources and showing that as their assets. Balance sheet la காமிக்கிறாங்க. ஒரு சில கம்பெனி இன்னொரு கம்பெனி காட்டிலும் எக்ஸ்ட்ரா earning power இருக்கிறது ஒரே காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய trained skilled laborers தான் இருக்க முடியும். The trained skilled laborers are not at free of cost. That will be due to some extra cost the organization put in for training them. So அது வந்து ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, that will be identified here. Unlike other resources, human being cannot be purchased or owned. நல்லா ட்ரெயின் பண்ணவொன்னே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். அதாவது இதை நம்ம வேல்யூ பண்றது இல்லை. We train an employee so that we make him to earn good money, but later on our part resign பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா it's a big problem for the organization. Okay, so அப்ப இவங்களை எப்படி வேல்யூ பண்றது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு. We are not valuing it at all. இருந்தாலும் ஒரு கம்பெனியோட எக்ஸ்ட்ரா earning பவருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை வேல்யூ பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு காஸ்ட் அப்ரோச். ஒரு எம்ப்ளாயியை வந்து நம்ம ரெடி பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு we train them. Actual cost of recruiting, selecting, hiring, placing, developing the employees in an organization and capitalized and amortized over the expected useful life of the assets concerned. ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி அவர் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண அளவுக்கு ரெடி பண்றதுக்கு என்ன காஸ்ட் வந்துச்சு, ரெக்ரூட்டிங், செலக்டிங். அவர் நம்ம கம்பெனியில் 5 வருஷம் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க, அந்த 5 வருஷம் அமௌண்டைஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, தட்ஸ் ஹவ் வில் டூ. நடுவில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அந்த அமௌண்ட் ரைட் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே,
அது மாதிரி எல்லா எம்ப்ளாயோடையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா that is what about total value of the human resources. If the assets are liquidated permanently, losses are recorded if the assets has no longer life than estimated. நடுவில் ரிசைன்மெண்ட் போயிட்டார், ஏதாவது ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவ்வளவுதான், அந்த என்டையர் காஸ்ட் கேன் பி அமோர்டைஸ்ட். Year on year, that net assets value will be adjusted for the current revenue, based on the revenue. The capitalizes only recruiting, training and development, placement மட்டும்தான். Inducting also. Future அவருக்காக நம்ம ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க that is not going to be considered as cost approach. And that will be amortized over the period. That's called cost approach. Of course, we have one more which is called income approach. As per income approach, we have two predominant models. Flamholtz stochastic rewards valuation model அப்படின்னு சொல்லலாம். Flamholtz stochastic rewards valuation model. So முன்னாடிலாம் illustrations தான் இருந்துச்சு இதுக்கு, பட் இதுக்கு illustration கொடுக்கல, பட் Liu and Schwartz மாடலுக்கு illustrations கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. இவங்களால நமக்கு கம்பெனிக்கு என்ன இன்கம் ஆர் வெல்த் கிரியேட்டட் எவ்வளவு இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம அசெட்ஸ்ல சேர்த்துக்கிறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் அசெட்ஸாக அதோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். Assumes that an individual generates work value as he or she occupies and moves along the organization roles. Okay, clerk-னு ஜாயின் பண்ணுவார், சீனியர் கிளர்க்னு ஜாயின் பண்ணுவார், அப்புறம் மேனேஜர் ஜாயின் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டே போகும். ஒவ்வொரு ரோலும் சேஞ்ச் ஆக அந்த கம்பெனிக்கு வேல்யூ கிரியேஷன் ஜாஸ்தி ஆகுது. அந்த வேல்யூ கிரியேஷன் ஒரு இன்கம் ஜெனரேஷன் அப்படின்னு கம்பெனில பார்க்கலாம். That will be considered as human resource value அப்படின்னு சொல்லிட்டு Flamholtz stochastic reward valuation மாடல் சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்கிறது டவுட். அதனால நடுவில் அவர் வந்து ஸ்பெசிபிக் பீரியட் டயத்துக்கு பிறகு அவர் ரிசைன் பண்ணிட்டு போகலாம். Exit also be considered here in this model. It is going to be considered. Exit also considered a state in this model. So predominant model presupposes that a person will move from one state of the system to the another state. Okay, one role to the another role. Senior consultant, அதுக்கப்புறம் சூப்பர் சீனியர் கன்சல்டன்ட் ஆர் மேனேஜர் இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. Exit is also considered in this state in the Flamholtz. பட் இது எல்லாமே எவ்வளவு வேலையை விட்டு போவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்றோம்னா ப்ராபபிலிட்டி வச்சு தான் கால்குலேட் பண்றோம். Liu and Schwartz மாடல்ல based on economic concept recognizing humans as a wealth providing sources of income and ரிலைஸ் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது, இன்கம் எவ்வளோ வெல்த் ப்ரொவைட் பண்றாரு, இதுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறா, அதோட பிரசன்ட் வேல்யூ பார்க்கணும், அவ்வளோதான். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் இன்கம் ஸ்ட்ரீம் இஸ் தி Liu and Schwartz மாடலோட லாஜிக். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, இது எகெயின் பிரசன்ட் வேல்யூ தான். ஸோ ஒன்ஸ் பிரசன்ட் வேல்யூ டாபிக் தெரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே ஒண்ணுமே இல்லை, அதோட வேரியேஷன்ஸ் தான். பாருங்க, சம்ம பார்த்தலாம், அதுக்கப்புறம் அது ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, illustration 14, Mr. D, a 55-year-old employee, is currently earning a salary of 40 lakhs per annum. வருஷத்துக்கு 40,000 ரூபாய். He retires 5 years and expects annual increment of 8% every year. The cost of capital applicable for this being 11%. What is the value அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முதல் வருஷம் 40 லட்சம் ரூபாய், வருஷம் அவனுக்கு 8% நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். அடுத்த வருஷம் இதுல 8% சேர்த்துங்க, அதுல இருந்து 8 சேருங்க, அதுல இருந்து 8 சேருங்க, அதுல இருந்து 8 சேருங்க, இது மாதிரி சேர்த்துட்டே போங்க. And P factor being 11%. அப்ப 11% P factor போட்டீங்கன்னா you'll get this one. So if you multiply these two, the present value of annual income payable to him will be this much. This is what about the value of resources. எவ்வளவு அமௌண்ட் அவர் நம்ம கொடுக்கணும்னா அந்த அளவுக்காவது நம்ம கம்பெனிக்கு வேல்யூ இருக்குன்னு தானே அர்த்தம். That's a logic here. You understand? So illustration number 14. Now, in the Liu and Schwartz modelல human resources of homogeneous group can be done aggregating. ஒரு 100 எம்ப்ளாயிஸ் ஒரே கேட்டகரியில இருக்கிறாங்கன்னா ஒருத்தருடைய salary 100 மல்டிப்ளை பண்ணி போட்டுருவாங்க, அக்ரிகேட் பண்ணிடுவாங்க. based on the wages and salary payable. அவனுக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் சேலரி ஒரு வருஷத்துக்கு அப்படி சொன்னாங்க, அது தனி குரூப் எடுங்க. 2 வருஷம் ஃப்ரெஷர்னா 2 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, அது தனி குரூப் எடுங்க. இந்த மாதிரி குரூப்பா கண்டுபிடிச்சு ஒவ்வொரு குரூப்போடைய வேல்யூ என்ன, அதோட பிரசன்ட் வேல்யூ என்னவோ அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் உடைய வேல்யூ, ஹியூமன் ரிசோர்ஸோட வேல்யூ. டிவிஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் அக்கார்டிங் டு தேர் ஏஜ், கிரேடு, பே, டெசிக்னேஷன். அதே மாதிரி அவங்களுக்கு ஆவரேஜ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆவரேஜ் சேலரி பர் இயர் எவ்வளோ, டோட்டல் ஏர்னிங்ஸ் வருஷத்துக்கு எவ்வளோ, அவங்களுடைய சர்வீஸ் முடிகிற வரைக்கும் அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா that's what about the value of human resource as per Liu and Schwartz model. So Flamholtz stochastic and Liu and Schwartz model ரெண்டுமே income approach, ஒன்னு cost approach. That's our human resource valuation case. Is that clear? நீங்க வீடை கம்பேர் பண்ணும்போது ஓகே, 2 வீடு இருக்கு, இந்த லொக்காலிட்டியில பல வீடு இருக்குன்னு வச்சுங்க.
I'm going to value this particular house property. இந்த வீடு வந்து மற்ற வீட்டோட பார்க்கும்போது நீட்லி மெயின்டைன்டு, எல்லாமே ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க, ஒட்டர் அடிச்சு வச்சிருக்காங்க, சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருக்காங்க, எல்லாமே பக்காவா வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து 50 லட்சம் an average இருக்குன்னா you value it for 55 lakhs. Am I right? அப்படின்னா அது பேர் progression approach. A property's value may increase due to the existence of similar properties in similar locations. எல்லாமே 50, பட் இதுக்கு மட்டும் 85, containing better quality. That's all. அதுவே இவன் குப்பை மாதிரி வச்சிருக்கிற, மெயின்டைனே பண்ணல அப்படின்னா 45 லட்சத்துக்கு போகும் அந்த லொக்காலிட்டியில. அது வந்து ரிக்ரெஷன் அப்ரோச். containing poor quality, the same location. கன்ஃபர்மிட்டி மிச்சம் எல்லாமே சேமா இருக்கு, நெய்பர்ஹுட்ல இருக்கிறது. இதுவும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. அப்ப இது 50 லட்சம், இது 50 லட்சம் ரூபாய் இருக்கும் கன்ஃபர்மிட்டி. அதே சமயத்துல இந்த லொக்காலிட்டியில 60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சத்துக்கு வீடு. சம் அதர் லொகேஷன்ல அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ரெண்டுமே யூ கெட் த சேம் ஃபீல், பட் இது வெறும் 40 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இது வந்து சிட்டி ஆல்ரெடி டெவலப்டு, இது டெவலப் ஆயிட்டே வருது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு, நம்ம இங்க செட்டில் ஆகிறதுல இங்க செட்டில் ஆகலாமே. அதே மாதிரி தானே சப்ஸ்டியூஷன் இருக்கணும், வசிக்கிறதுக்கு வீடு தானே வேணும். அப்படிங்கும் போது இங்க இருந்து அங்க பார்ப்பாங்க எல்லாருமே, இந்த வீடு வாங்குறதா இந்த வீடு வாங்குறதா, இங்கே 2400 ஸ்கொயர் ஃபீட், இங்கே 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ தென் இட் சீம்ஸ் டு பி சீப்பர். எங்க செட்டில் ஆனா என்ன, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தங்கத்துக்கு ஒரு வீடு வேணும், ஸோ இங்க 60 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், 40 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா, சப்ஸ்டிடியூஷன். A property's greatest potential market value is limited. சரியான வேல்யூ இருக்கு, ஆனா லிமிட் ஆயிடுச்சு. எனக்கு by the market value of the other similar properties. வேற ஒரு ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது வந்து கம்மியான ரேட்டுக்கு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இது பொட்டன்ஷியல் இருந்தாலும் வேல்யூ ஆகல. Change. No condition remains. An economy cycle growth வந்து கம்மியாயிடுச்சு, நேஷனல்ஸ் எக்கனாமி. அப்ப யாருக்கிட்டையும் பணப்புழக்கம் இல்லம்பாங்க, land value la reduce ஆச்சும்பாங்க. That may also be reason. That is what about change of the economic cycle. Anticipation. வரப்போற நாட்கள்ல இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் சார். வேலைலாம் கண்ணாமண்ணா ஏற போகுது, எல்லாருமே பணம் ஜாஸ்தியாக போகுது. தென் ஆட்டோமேட்டிக்லி ஃபியூச்சர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகப்படுத்திடுவாங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னா, மற்றவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க, உள்ளார ஃபென்சிங் போட்டது இல்லாமல் கார்டனிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே இடம் தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணது that contributes additions of the value. Improvements add to market value. Some improvements you have done that adds the value to the market. Plotages. எல்லா இடத்துலயும் 300 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு, கார் கூட பார்க் பண்ண முடியாது, இதுதான் வீடு சைஸ். அப்படியே புதுசா பெரிய ஸ்பெண்டர் வந்து வாங்க முடியாது. அதுவே ஒரு 10-15 சேர்த்து எவ்வளவு பெருசு வாங்கிட்டாங்க, இது அப்படியே காம்ப்ளெக்ஸா கட்ட முடியும். அப்ப இது சேர்க்கும் போது தனித்தனியா 10 லட்சம் ரூபாய் இருக்கும். 5 × 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா 50 லட்சம் தானே இருக்கணும். சேர்த்து வாங்கும்போது காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், அதே சமயத்துல மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டலாம். நீங்க ஒரு வீடு வாங்குற இடத்துல பெரிய இடமா இருக்கும்போது மல்டி ஸ்டோரி பண்ணிடலாங்க. தென் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ். அப்ப 70 லட்சம் கூட கொடுக்க ரெடியா இருப்பாங்க. இது பேர் பிளாட்டேஜ். Land values tend to increase when adjacent lots are combined. Combine பண்ணும்போது வேல்யூ அதிகமாயிடும். Highest and best use இருந்துச்சு. ஓகே, பெஸ்ட் யூஸ் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி இருப்பாங்க, பெரிய இடத்துல கட்டி இருப்பாங்க, உங்களுக்கு போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கிராம்ப்டா இருக்கும். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தேவையில்லாத இடத்துல வேஸ்டேஜ் டைம் பிளேசஸ் ஜாஸ்தி விட்டுருப்பாங்க. சில இடத்துல காம்பாக்டா இருக்கும், பட் ஸ்பேஷியஸ் லுக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் யூஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் creates the value. And இந்த ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு ரொம்ப பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியா இருக்கிறாங்க. பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபரா ஃபீல் பண்ணல. then they will start dumping their money in the investments, means land investment, real estate. Automatically the price will be increasing. These are the reasons. And வேற எப்படி சார் வேல்யூ பண்ணலாம்னா காஸ்ட் அப்ரோச். காஸ்ட் அப்ரோச்னா புதுசா கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் வருது, இன்னொன்னு ஏற்கனவே கட்டின அசெட்ஸை இன்னைக்கு கட்டுறதா இருந்தால் என்ன காஸ்ட் வரும், மைனஸ் டெப்ரிசியேஷன் அப் டு த பீரியட் will be adjusted. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேற ஒரு சாப்டர்ல படிச்சிருப்போம். அதே தான், வாட் எவர் த வேல்யூவேஷன் ஸ்ட்ராட்டஜி we have, the same strategy will be applicable for others also. இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க. Now let's see.
ஓகே, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நீங்க வீடு கட்டுறதுக்கு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்டர் கேட்டீங்கன்னா 1000 சதுர அடி கட்டணும் சார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார், ஒரு சதுர அடிக்கு 2000 ரூபாய் சார் அப்படிம்பார். தென் த வேல்யூ பீங் 20 lakhs. அவ்வளவுதான், அதான் மெத்தட். Now rate of depreciation being 5%, 2.5%. Okay, rate of depreciation being 2.5% per year வச்சுக்கிறோம். We assume this, a simple logic. Okay, for every 100 rupees you spend involving a life of 40 years, then your depreciation rate means depreciation being 100 divided by 40, 2.5%. Okay, ஒவ்வொரு வருஷம் 2 ரூபாய் depreciate ஆகுது. Otherwise 2.5%. இந்த illustration பாருங்க. We are going to follow the replacement cost approach. Replacement cost approach வரும்போது நீங்க கட்டின வீட்டை இன்னைக்கு கட்டுறதா இருந்தால் என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ 30 lakhs. இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் assumed illustration தானே, assumption தான் கொடுத்திருக்காங்க. Was constructed 5 years ago. Okay, effective age not necessarily legal, but இவங்க assume பண்ணியிருக்காங்க 40 years ன்னு சொல்லிட்டு. That's the logic here. Is that okay? So year on year 2.5% depreciation. இந்த வீடு கட்டி 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா, 5 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு 2%, 5 வருஷத்துக்கு 12% டெப்ரிசியேட் பண்ணி இது போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு கட்டுற வேல்யூ. ஒரிஜினல் கட்டினது இன்னும் கம்மியா இருக்கலாம், ஒரிஜினல் கட்டினது 20 லட்சம் ரூபாய் இருக்கலாம். பட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்ரோச்னா இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கட்டுறதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சோ அத்தனை வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போட்டோம், 26,25,000 ரூபாய். இது மட்டும் கிடையாது, ப்ராக்ரஸ் அண்ட் ரிக்ரெஷன் எல்லாமே இருக்கா இல்லையா, அதுதான் இங்க அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. The valuers adds the value of advantageous property features. இதுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கு, லைக் இதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா. These are the advantages. என்ன இருக்கு, ப்ராக்ரஷன்ஸ் இருக்கலாம், ஆன்டிசிபேஷன் இருக்கலாம், பிளாட்டேஜஸ் இருக்கலாம், இந்த மாதிரி சில அட்வான்டேஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி வேல்யூ பண்றவர், by comparing the subject property to the other properties in that area, the valuer may add a factor to compensate the further differences. இந்த சம்ல வந்து property is larger than other plotages. மற்றவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் சின்ன சின்ன நாலஞ்சு சேர்த்துட்டாங்க, அப்போ அது பெரிய பிளாட்டேஜ் பெருசா இருக்கும்போது வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். அந்த பிளாட்டேஜுக்காக வேல்யூவர் மே ஆட் another 5%. அப்படின்னா நீங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆஃப்டர் டெப்ரிஷியேட்டிங் நோஷனலி, you have to add that 5% with that. So that's what about net cost value. That's how we can value the property. And we sometimes have the market value approach also. Market approach la நமக்கு ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு gross rent multiplier மாடல், இன்னொன்னு வந்து capitalization rate. ரெண்டு மாடல் இருக்கு, ரெண்டையும் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், இதான் மார்க்கெட் வேல்யூ. ஒன்னு காஸ்ட் அப்ரோச் உண்மையிலுமே கட்டும் போது என்ன ரேட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், ஒரு 5-10 இயர்ஸ் ஆன அசெட்ஸோட வேல்யூ என்னன்னா அது இன்னைக்கு கட்டுறதா இருந்தா என்ன வேல்யூ வரும், பிளஸ் 5 or 10 இயர்ஸ்க்கு நோஷனல் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிடுங்க, பிளஸ் அதோட பிளஸ் ஆர் மைனஸுக்காக சில பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிளாட்டேஜ் அட்வான்டேஜா, ப்ராக்ரெசிவ் அட்வான்டேஜா, இல்ல ரிக்ரெஷனால குறைக்க வேண்டியதா இருக்கா, வேல்யூ லாஸ், அதெல்லாம் பண்ண பிறகு யூ கேன் வேல்யூ தட். ஸோ அதே மாதிரி இதோடைய இன்கம் மார்க்கெட் அப்ரோச்ல ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு கிராஸ் ரெண்ட் மல்டிப்ளையர். பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 15ல இதெல்லாம் சேல் பிரைசஸ். 93,75,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வருஷத்துக்கு 5,04,000 ரூபாய் ரெண்ட் வருது. அப்ப வாட் அபவுட் த கிராஸ் ரெண்ட் மல்டிப்ளையர்? ரெண்ட் மாதிரி எத்தனை பங்கு இருக்கு, அதாவது இபிஎஸ், நம்ம பி ரேஷியோ படிப்போமா இல்லையா, பிரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் 100, ஏர்னிங்ஸ் பர் இயர் 5னா 20ன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதான் பேர் மாதிரி வரும். பி ரேஷியோக்கு வந்து ஏர்னிங்ஸ் பை பிரைஸ் பை ஏர்னிங்ஸ். அதே மாதிரி தான் இங்க வந்து பிரைஸ்ங்கிறது சேல் பிரைஸ், ஆனுவல் இன்கம் வந்து ஏர்னிங்ஸ். அப்ப 93,75,000 divided by 5,04,000 is 18.6. இது மாதிரி 5 அசெட்ஸ் உடைய பிரைஸும் 5 அசெட்ஸ் உடைய ஏர்னிங்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜிஆர்எம் வந்துருச்சு. ஜிஆர்எம் உடைய ஆவரேஜ், டேக் தி ஆவரேஜ் ஆஃப், add up all these things and take the average. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க and divide this by 5, you will get the average. Okay, இப்ப என்ன சொல்றாங்க, இது கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க இல்லையா, அந்த லொக்காலிட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 6 லட்சம் ரூபாய் ரெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன? சோ ரெண்ட் 6 லட்சம் ரூபாய் கொடுக்குதுன்னா இதோட ஜிஆர்எம் வந்து 18.65 இருக்கு, 95 இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யூ வில் பி ஈஸிலி ஃபைண்டிங் இட் அவுட். சோ இது நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாக் வேல்யூவேஷன்ல கம்பேரிசன் மெத்தட்ல பார்த்தோம்.
எக்ஸ்ங்கிற கம்பெனி வந்து PE 5 இருக்கு, ஒய்ங்கிற கம்பெனிக்கும் PE 5 தான் இருக்கணும், ஆனா அவருடைய ஏர்னிங்ஸ் 100 rupees இருக்கு. அப்ப என்னவா இருக்கும் சேல்ஸ் பிரைஸ்? ஏர்னிங்ஸ் 100 rupees, ஆனா PE வந்து 5 அப்படின்னு சொன்னாங்க. 100 into 5 500 rupees இருக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும். அதே லாஜிக் தான் இங்க நம்ம கிராஸ் ரெண்ட் மல்டிப்ளையர் சொல்லுவோம். PE மல்டிப்ளையரும் கிராஸ் ரெண்ட் மல்டிப்ளையரும் சேம். இது மார்க்கெட் அப்ரோச். இன்கம் அப்ரோச்ல வரும்போது கேபிடலைசேஷன் ரேட் வரும்போது நீங்க குட்வில் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிடலைசேஷன் பண்ணுவீங்களா இல்லையா? So goodwill calculation capitalization method இருக்கா இல்லையா? capitalization methodல என்ன பண்ணுவீங்க? சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடுவீங்க இல்லையா? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவல் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் போடுவீங்க. அதேதான் இங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் 7,95,000, வேல்யூ வந்து 75 lakhs. அப்போ வாட் இஸ் கேபிடலைசேஷன் ரேட்? நீங்க போட்ட 75 லட்சத்துக்கு 7,65,000 வருதுன்னா 7,65,000 டிவைட் பை 7,500 இன் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 10.20 வருது. இதான் கேபிடலைசேஷன் ரேட். இது மாதிரி 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 3 ப்ராப்பர்ட்டியோட கேபிடலைசேஷன் ரேட்டும் போடுங்க. இதோட ஆவரேஜ் போட்டீங்கன்னா 9.83. இஸ் தட் ஓகே? சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 6,36,000 ரெவன்யூ கொடுக்குது. ஸோ கேபிடலைசேஷன் மெத்தட்ல குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆர் சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன ரெண்ட் கொடுக்குது ஆர் ரெவன்யூ கொடுக்குது டிவைடட் பை கேபிடலைசேஷன் ரேட். அந்த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இங்க வந்து கேபிடலைசேஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த கேபிடலைசேஷன் ரேட் பீயிங் தி ஆவரேஜ் ஒன், ஸோ 9.83% போட்டீங்கன்னா you will get this value. Is that clear? With that, this one is also over. Now we'll move on to the next chapter. Value added, economic value added, market value added was already completed. So நம்ம ஏற்கனவே இது cash இதுல பார்த்துட்டோம், CFR ல பார்த்துட்டோம். Okay, so I'll just anyhow rush through a bit faster. There is no any complications. Now what is value added? Okay, value added generally refers to the additional features of economic value that a company adds to its product. 100 ரூபாய் இருக்கிற மதிப்பு உள்ள குட்ஸ் நீங்க ஒர்க் பண்ண பிறகு மார்க்கெட்ல 200 ரூபாய் போகுது அப்படி சொன்னாக்க that additional 100 rupees will be the additional 100 rupees is value added. That's all. Right. So value added is nothing but enhancing the shareholders value. Okay. So அப்ப cash flows எவ்வளவு வரும்? அதோட present value எடுத்துட்டீங்கன்னா net present value will be the value added. That's all. Discounted cash inflow. பட் அதுல ஒரு வேரியேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. எக்கனாமிக் வேல்யூ ஆடட் as well as மார்க்கெட் வேல்யூ ஆடட்னு 2 விஷயங்கள் இருக்கு. ரைட். So எக்கனாமிக் வேல்யூ ஆடட்னா என்ன? இந்த கம்பெனியில நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டீங்க. ஓகே, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அப்ப 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா ஹாப்பியா? அப்படி சொன்னாக்க 10 லட்சம் ரூபாய் போட்டா பேங்க்ல எவ்வளவு சார் கிடைக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் வரும். இந்த கம்பெனி எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். ஸோ அந்த 50 தாண்டி என்ன வந்திருக்கோ அதுதான் வேல்யூ ஆடட். அப்ப ரொம்ப சிம்பிள். EVA இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சூப்பர் ப்ராஃபிட் தான் இங்க. சூப்பர் ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல டேர்ம் என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம்? எக்கனாமிக் வேல்யூ ஆடட் யூஸ் பண்ணிருக்காங்க. நெட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நோ பேட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு KO போடுவீங்க இல்லையா? அதேதான் சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேஷன்ஸ் EVA மாத்திருங்க. பட் இங்க நோ பேட் எடுத்துக்கிறீங்க. மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு KE. where no capital employed may be opening plus closing divided by 2 எடுத்துக்கலாம். So solutionல no PAT வரும்போது operating income into 1 minus tax, adjusted operating profit and taxes எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். So you can refer that chapter here. அதை பார்த்துருங்க. இங்கே வந்து தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Right. Terminal value concepts எல்லாம் சேம் தான். terminal value எல்லாம்
டெர்மினல் வேல்யூங்கிறது என்னது 0 1 2 அதுக்கப்புறம் 5 6 infinite period. இங்க எல்லாம் உங்களோட இன்கம் 5% growth 5% growth 5% growth ஆர்ல இருந்து இது 2% growth போயிட்டே இருக்கு infinite period. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் P5 is equal to D6 divided by K minus G போடுவோமா இல்லையா ஷேர் தான்ப்பா P0 is equal to D1 divided by K minus G Gordon's growth model அதுதான் டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்ப 5வது வருஷத்துல இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படி சொன்னாக்க price of the share by the end of 5th year is equal to income by the end of 6th year onwards, அதாவது EVA from 6th year divided by K minus G from the 6th year onwards, constant G. So அதுதான் இங்க டெர்மினல் வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. சார் புதுசா இருக்கே சார், புதுசெல்லாம் கிடையாதுங்க, அதே தான் சாதாரண ஒரே மேட்டர் தான் திரும்ப திரும்ப வரும். நீங்க வேல்யூவேஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சுன்னா எல்லா சாப்டருக்கும் அப்படியே தான் வரும். சின்ன சின்னதா ரியல் எஸ்டேட்ல இப்ப ஒரு சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தோம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஓகே, அது மாதிரி இதுல வந்து நமக்கு EVA மார்க்கெட் வேல்யூ ஆடட் ரெண்டுமே நம்ம பார்க்கிறோம் அலாங் வித் வேல்யூவேஷன்ங்கிற லாஜிக்ல. இந்த ஃபார்முலா வச்சு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், நான் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதான் திரும்ப நான் ஸ்கிப் பண்றேன். லெட்ஸ் ட்ரை திஸ் illustration. I think this illustration was already completed. எதுல முடிச்சோங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, this was already completed. எந்த சாப்டர்னு சொல்லிடுறேன். Then market value added என்ன, also we have studied somewhere, so இந்த இடத்துல skip பண்ணிடலாம், முன்னாடியே படிச்சிட்டோம், அதனால இது தேவையில்லை இங்க. With that all the assets valuations over. Liabilities valuationல ஒரு சின்ன பார்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஓகே, there is no illustrations for liabilities valuations. Present obligations of the entity arising from the past events. தியரி தான். ஓகே, contingent liabilities and provisions அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இண்டிஏஸ்ல படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் இண்டிஏஸ் நம்பர் 37. அந்த லாஜிக் தியரி இங்க கொடுத்துருக்காங்க. Determinants of liability valuation. ஓகே, எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். அதோட பிரசன்ட் வேல்யூ 5 இயர்ஸ் பிறகு நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா வாட் இஸ் தட் liability அப்படின்னு சொன்னாக்க டுடேஸ் வேல்யூல பிரசன்ட் வேல்யூ எடுத்துக்கணும். The obligation must of course exist at the present timeல இருக்கிற வேல்யூ நம்ம பார்க்கணும். ஓகே, மற்றபடி இது வெறும் தியரி தான், இது மட்டும் பார்க்கலாம். ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவேஷன் மட்டும் பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் எவ்வளவு தர வேண்டியது இருக்கு ஆஸ் பர் யுவர் ட்ரெடிஷனல் ரெக்கார்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் யூஸ்வலா டிபெஞ்சர்லாம் வந்துச்சுன்னா அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். 10 லட்சம் ரூபாய் நான் இஷ்யூ பண்ணிருக்கேன், 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். கரண்ட் காஸ்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு தர வேண்டியது இருக்கு, 5 இயர்ஸ் பிறகு 1 லட்சம் ரூபாய் தரணும். சரி 5 லட்சம் 1 லேக் தான் தரணும், 1 லேக் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருப்பீங்க கரண்ட் வேல்யூல. நாளைக்கு தான் தரப்படுறீங்க, அப்ப இன்னைக்கோட வேல்யூ கம்மியா தானே இருக்கணும். யூ குட் ஹவ் டெபாசிட்டட் சம்வேர், யூ பே லெஸ்ஸர் ஒன்லி தானே. இப்போ பிரசன்ட் வேல்யூ மட்டும் நீங்க கணக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆங்கிள். சி 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10 ரூபாய் வட்டியோட சேர்த்து 110 ரூபாய் கொடுக்கணும். நாளைக்கு 110 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க உங்க புக்ல 110 ரூபாய் எழுதுனீங்கன்னா தட் இஸ் கரண்ட் காஸ்ட். 100 ரூபாய் எழுதுனா போதும் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் பிரசன்ட் வேல்யூ. உண்மையுமே என்ன கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த நம்பர் வந்து செட்டில்மெண்ட் வேல்யூ, அன்டிஸ்கவுண்டட் அமௌண்ட். டிஸ்கவுண்ட்லாம் பண்ணாம உண்மையுமே எவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் அவுட் சைடர் கொடுக்க வேண்டிய லைக் டிபெஞ்சர், கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேயபிள், அதெல்லாம் வந்து உங்க அக்கௌண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, டெஃபர்ட் லைபிலிட்டிஸ், லிக்விட் லைபிலிட்டிஸ், இந்த மாதிரியும் கிளாசிஃபை பண்ணிக்கலாம். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது இட் மே பிகம் லைபிலிட்டி ஆல்சோ ஆர் மே நாட் பி அப்படிங்கிறது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. தட் யூ நோ வெரி சிம்பிள். ஓகே, ஸோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது FASB ஓகே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ல டிஃபைன் பண்ணும்போது டு ரெக்கார்ட் அன் ஆக்சுவல் லைபிலிட்டி ஒன்லி. இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி எப்போ எழுதுவீங்கன்னா probable that the business has suffered a loss and அந்த அமௌண்ட்டையும் ரீசனபிளி எஸ்டிமேட் பண்ண முடிஞ்சதுன்னா இது லைபிலிட்டியா மாறிடும். அதர்வைஸ் இட் இஸ் ஒன்லி
கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி தான். கண்டிஞ்சன்ட் கிளைம் அப்படிங்கிறது நான் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, கேஸ் எல்லாம் போட்டாங்க என்னோட குட்ஸ் சரியில்லை அப்படின்ட்டு, அவங்க கேட்கலாம், கேட்காம போகலாம் ஏதோ வயலேஷன்ஸ்னால, அல்லது நான் பேட்டன்ட் ரைட்டை மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிறேன், இன்னொருத்தருடைய இதை காப்பி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஏதோ ரீசன்ஸ்க்கு கிளைம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கிளைம் மேபி பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட் வி கேன் கால்குலேட். கோர்ட்ல நான் கேஸ் போட்டாங்க சார் எனக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவர், அதெல்லாம் தோத்தா என்ன நடக்கும், ஜெயிச்சா நடக்கும். தோத்தா ஒன்றும் இல்லை, ஜெயிச்சா ஒன்றும் கிடையாது, தோத்துட்டா ஐ ஹேவ் டு பே த காம்பன்சேஷன். அப்ப என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில்யூர் இஃப் இட் இஸ் ஃபெயில்ட் அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்ஃப்ளோ, இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா அது பேர் கண்டிஞ்சன்ட் கிளைம் வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So with that, all the conceptual understanding of the topic is over. Additional practice exercise you can try it yourself. Else, if time permits, I may work out later on. Is that okay? So with that,